பாருங்க, அந்த செறிவு பாடத்தில் கேள்வி செய்ய முன்னுக்கு மூளை பார்ப்போம். மூளுக்கு என்னது சமன்பாடு? மூல் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு. சரியா? மூளுக்கான அலகு மூல் தான். திணிவுக்கான அலகு என்னது? கிராம். மூலர் திணிவுக்கான அலகு கிராம் மோல் -1. இதெல்லாம் கிரேட் 10ல் வருது. சரிதானே? இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு கார்பன்டை மூல் கேட்டுன்னு சொன்னால் கார்பன் நம்பர் எத்தனை? 12. சரியா? அப்போ நீங்கள் இங்கே மூலர் திணிவுக்கு பதில் என்ன போடுவீங்க? 12 போடுவீங்க. இப்போ CO2ன்னு தந்துக்குது. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? கார்பன் டை ஆக்சைடுக்கு கண்டுபிடிச்சி தான் நீங்கள் மூலர் திணிவை போடணும். எப்படி கண்டுபிடிக்கிற? கார்பனுக்கு 12, ஆக்சிஜனுக்கு 16 தர 2 எல்லாம் கூட்டிங்கன்னு சொன்னால் 44 வரும். அப்போ அதை தான் நீங்கள் என்ன செய்யணும்? இங்கே போடணும். சரிதானே? மூலர் திணிவு நீங்கள் கண்டுபிடிச்சி போடணும். இப்போ ஐதரசன்டின்னு தான் நேரடியாக ஒன்றோடு போடலும், கார்பன் தான் நேரடியாக 12 போடலும். அதே CO2 அதுக்கு கண்டுபிடிச்சி தான் நீங்கள் என்ன செய்யணும்? மூலர் திணிவை போடணும். சரியா? நான் ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். உதாரணத்துக்கு 12 கிராம் கார்பனில், சரியா, 12 கிராம் கார்பனில் எத்தனை மூலிகைன்னு சொல்லி கேட்குறாங்க. கார்பன் நம்பரும் தந்திக்குது உங்களுக்கு 12ன்னு சொல்லி. கார்பன் நம்பரும் 12. சரியா? இப்போ என்ன செய்யணும்? மூல் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு. திணிவு எவ்வளோ தந்திக்கிறாங்க? 12 கிராம். மூலர் திணிவு கார்பன் நம்பர் எத்தனை? 12. பிரிச்சுங்க என்ன சொன்னால் ஒரு மூல் விட. சரியா? இப்போ உங்களுக்கு இப்படி தந்துக்குது. 24 கிராம் கார்பனில் உள்ள என்ன கேட்குறாங்க? மூல் எத்தனைன்னு சொல்லி கேட்குறாங்க. கார்பன் நம்பர் 12. அப்போ மூல் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு. திணிவுக்கு பதிலாக 24, கார்பனுக்கு 12. பிரிச்சுங்கன்னு சொன்ன இப்போ என்ன மூல்? 2 மூல். இப்போ உதாரணத்துக்கு இப்படி கேட்குறாங்க. 88 கிராம் கார்பன் டை ஆக்சைடில் உள்ள மூல் எத்தனைன்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன செய்யணும்? மூல் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு. கார்பன் நம்பர் 12, ஆக்சிஜன் நம்பர் 16 தந்துக்குது உங்களுக்கு. திணிவு என்னது? 88. மூலர் திணிவு என்னது? கார்பனுக்கு 12, ஆக்சிஜனுக்கு 16 தர 2. அப்போ இதெல்லாம் கூட்டினீங்கன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் எத்தனை வரப்போகுது? 44. அப்போ 88 44 பிரிச்சிங்கன்னு சொன்னால் 2 மூல் வரப்போகுது. இல்லைங்களா? இப்படி தான் மூல் கண்டுபிடிக்கிறேன். அப்போ செறிவுக்கு என்ன சமன்பாடு பார்த்தோம்? அடுத்தது செறிவு சமன் மூலின் கீழ் கனவளவு. இங்கே கனவளவு டெசிமீட்டர் கணத்தால் அளக்கப்படணும். திணிவு மேலே திணிவு இல்லை, மூளை மேலே மூளை. சரியா? மூல் என்னது? அலகு என்னது? மோல். அப்போ இதுக்கு என்ன அலகு வரப்போகுது? செறிவுக்கு மோல் டெசிமீட்டர் -3 சொல்லி வரப்போகுது. என்ன பார்த்தோம்? செறிவுக்கான சமன்பாடு மூலின் கீழ் கனவளவு. இதைக்கான அலகு பார்த்திக்கிறேன். சரியா? அதே மாதிரி அந்த தொடர்பையும் பார்த்துருவோம். என்ன தொடர்பு? ஒரு டெசிமீட்டர் கணம் 1 லிட்டருக்கு சமனாயிக்கும். சரியா? 10 டெசிமீட்டர் கணம்னா 10 லிட்டர். அதே மாதிரி ஒரு டெசிமீட்டர் கணம் 1000 சென்டிமீட்டர் கணத்துக்கு சமனாயிக்கும். இப்போ 2 டெசிமீட்டர் கணம்னு சொன்னால் எத்தனை சென்டிமீட்டர்? 2000 சென்டிமீட்டர். விளங்கிச்சா? இப்போ